ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ரெகுலர் வாக்கிங் மட்டும் போனவங்களுக்கு இந்த பழங்கள் இந்த சொல்கிற பழ வகைராக்கள் உணவு முறையில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் யாருக்கு தனிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு மறதி வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி. பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஜய் நடராஜன், முதியோர் மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் முதியோர் சந்தித்து வரும் மிக முக்கியமான பிரச்சனை பற்றி, அதாவது மறதி நோயை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஏஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் மேலே ஒன்று எல்லாத்துக்கும் மறதி இல்லை மறதி நோயின்னு வந்துட்டுருக்கு. இது ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். இது ரொம்ப லைஃப் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறது. இதெல்லாம் தவிர்த்து மூளை எப்பவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வச்சுட்டு இருந்தால் இந்த மறதி நோய் வராமல் தடுக்க முடியும். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறங்கிறது ஒரு நாள் 2 நாளில் செய்கிற காரியம் கிடையாது. தொடர்ந்து நான் சொல்கிற குறிப்புகளை தொடர்ந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைவாற்றல் நல்லாவே இருக்கும், மறதி நோயை வராமல் தடுக்க முடியும். முதல்ல என்ன சொல்லணும்னா, முதல்ல உங்கள் ஃபேமிலி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி இந்த டிசீஸ் இருக்கான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிசீஸை ரெஸ்பான்ஸ் ஃபார் மல்டிபிள் ப்ராப்ளம் மெமரி ப்ராப்ளம் வரும். அதில் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, எல்லாம் தரவாக பார்த்து அது வச்சுருக்கோம். அப்புறம் மாத்திரை சாப்பிடும்போது தேவையில்லாத மாத்திரை சாப்பிடாது. ஏன்னா சில மாத்திரைனாலேயே டிமென்ஷியா வரலாம், மறதி நோய் வரலாம். இது அடுத்தது எக்ஸசைஸ். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், ரெகுலர் வாக்கிங் மட்டும் போனவங்களுக்கு 5 கிலோஸ் ஆர் 35 மினிட்ஸ் to 1 hour டியூரேஷன் டெய்லி வாக் பண்ணவங்களுக்கு மறதி நோய் வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது. நினைவாட்டில் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டெய்லி டூயிங் எக்ஸசைஸ், அது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அப்புறம் உடற்பருமன் இல்லாமல் பார்த்துக்கணும். உடற்பருமன் இருந்தாவே எல்லாம் டல் ஆகிடும். அது மாதிரி மூளையில் செல்களும் ஆக்டிவ் திறன் குறைஞ்சிரும். அதனால் உடற்பருமனாக இருக்கணும். தியானம் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து தியானம் பண்ண செல்கள் அழிவதில் தடுக்கப்பட்டு செல்கள் நல்லா அதிகமாக வளர்கிறது. அதனால் நினைவாற்றல் நமக்கு நல்லா இருக்கும். மது சாப்பிட்றவங்களுக்கு டிமென்ஷியா வர்றது வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஸ்மோக்கிங் குறைச்சிடணும். இதெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், முதுமையின் எதிரி தனிமை. யாருக்கு தனிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு மறதி வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நான் சொல்ல சின்ன ப்ராக்டிக்கல் டிப்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சின்ன எளிய டிப்ஸும் சொல்கிறேன், அதை விடாமல் படிச்சுட்டு வரணும். ஒன்று ரொம்ப சிம்பிளாக தரும். ஒன்று இல்லை, காலையில் எழுந்திருக்கிறீங்க, ப்ரஷ் பண்ணி காஃபி டீ சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 3 திருக்குறள் இல்லை வேத நூல் ஒரு 3 எழுதி வச்சுட்டு மதியானம் ஈவினிங் அந்த 3 நீங்களே எழுதி பழகி பாருங்கள். இப்போ எப்படி ரீகேப்சுலேட் ஆனால் அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துங்க, ஒரு 10 பொருட்கள் பேர் எடுத்துங்க. கதவு, ஜன்னல், தண்ணீர், மாதிரி 10 எழுதி வச்சுங்க. ஒரு ஈவினிங் அந்த 10 எழுதி பார்க்க மறுபடியும் எழுதுங்க பார்த்துக்கணும். அடுத்த ஒரு லைஃப் ரொட்டீன்றது நம்ம மாற்றணும். தினம் ஒரு கடைக்கு போகிறீங்க, க்ரோசரி ஷாப்புக்கு போகிறீங்க, திங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. ஒரே கடையை டெய்லி போகிற தவிர்த்து சாமான் வாங்கும்போது வெவ்வேறு கடை போய் பார்க்க சொல்லுங்கள். லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு சின்ன வேலைகள் செய்யலாம். இந்த ஆன்லைனில் ஸ்கின் ஃபீல் பண்ணுறது, இல்லை அரிசியில் கல் எடுக்கிறது, இது மாதிரி சின்ன வேலைகள் செஞ்சு பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் எல்லாருமே செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க. ஒரு செல்ஃபோன் ஒரு மினிமம் ஒரு 1/2 hour நல்ல பயனுள்ள தகவலை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செல்ஃபோன் மூலம் இருக்க மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வருது, பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடுது. அதனால் செல்ஃபோன் யூஸ் பண்ண தப்பே கிடையாது. ஆனால் குறைஞ்சி மேக்ஸிமம் 1/2 hour to 1 hour செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறது முக்கியம் நல்லது. இளைஞர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நம்மளோட இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் டைம் கிடைச்சின்னா யூ ஸ்பெண்ட் மேக்ஸிமம் டைம் வித் யங்ஸ்டர்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய ஃபீட் வரும். அடுத்து பெட் அனிமல்ஸ் நிறைய வச்சுக்கணும். ஃபாரினில் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் டாகோ, கேட்டோ எதுவும் வச்சுக்கிறாங்க. அதனால் பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிறதோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் விட இப்போ ஃப்ரூட்ஸ் டயட்டை பற்றி முக்கியம் சொல்ல போகிறேன். இந்த பழங்கள் இந்த சொல்கிற பழ வகைராக்கள் உணவு முறையில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நினைவாற்றல் அதிகரிக்கும். நிறைய வருஷம் ரிசர்ச் பண்ணி மெடிக்கல் ஜேர்னலில் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக முடிஞ்சால் நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்று பசலைக்கீரைக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். அடுத்து ஸ்ட்ராபெரி, அதுக்கும் மூளையை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஃபிஷ்ஷு, மீன் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், இதுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் இருக்குது டு இம்ப்ரூவ் மெமரி. ஆப்பிள் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கான் டு இம்ப்ரூவ் மெமரி இருக்குது. ஆனியனுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கான். வாழைப்பழத்துக்கு மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறது நிறைய பெனிஃபிட் இருக்காங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாருக்கும் தெரியும், காமனாக தெரியும். சக்கரவள்ளி கிழங்கு
அது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது டு இம்ப்ரூவ் த மெமரி. முட்டையின் மஞ்சள் கருவுக்கு மெமரி இம்ப்ரூவ் பண்ணுற பவர் இருந்திருக்கு. இது இல்லாமல் வல்லாரக்கீரை, அதுக்கு வந்து சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. வல்லாரக்கீரை வந்து மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறது. இது இல்லாமல் வால்நட் ரெகுலர் சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிரெயின் வந்து மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் சொன்ன பழங்கள்லாம் எது உங்களுக்கு முடியுதோ 2 ஐட்டம் 3 ஐட்டம் எடுத்து ரெகுலர் நீ ஃபாலோ பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து மெமரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ முதுமையில் மெமரி லாஸ் வர்றது நார்மல். பட் அது வந்து ஏர்லியராகவே நான் பிளான் பண்ணி நான் மேற்கொண்டு சொன்ன வழிமுறை தவறாமல் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நினைவாற்றல் அதிகரிக்கும். உள்ள மறதி நோய் வராமல் நம்ம நலமாய் வாழ முடியும். இந்த எபிசோடில் முதுமையில் நினைவாற்றலை அதிகரிப்பது எப்படி என்பதை பற்றி சொன்னேன். அடுத்த எபிசோடில் வேறொரு தலைப்பில் உங்களிடம் சந்திக்கிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.